ஹாய், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட பேர் கிரானிக்கல்ஸ் ஆஃப் த கோஸ்ட்லி ட்ரிப். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, 10,000 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த உலகத்தையே அழிக்க வந்த ஒரு ஏலியன் கும்பல். அந்த ஏலியன் கும்பலை அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு இளவரசி மனித இனத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த ஏலியன்ஸை எதிர்த்து போராடி அவங்க உயிரை தியாகம் பண்ணி அந்த ஏலியன்ஸை கோஸ்ட்லி ட்ரிப் அப்படின்ற ஒரு இடத்துல அடிச்சு வைக்கிறாங்க. இதெல்லாம் நடந்து 10,000 வருஷத்துக்கு அப்புறம் இதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஆராய்ச்சியாளர்கள் இதை பற்றி தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ இவங்களுக்கே தெரியாமல் அந்த சிறைப்பட்டிருக்க அந்த ஏலியன்ஸ்லாம் இவங்க தெரியாதனமா அதை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மறுபடியும் இந்த உலகத்தை அழிக்க போகும்போது நம்ம ஹீரோ இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த ஏலியன்ஸ்லாம் எப்படி தடுத்து நிறுத்தினாரு, அந்த ஏலியன்ஸ்லாம் எப்படி சமாளிச்சாருன்னு அப்படியே பயங்கர த்ரில்லாக கடைசியாக கிளைமேக்ஸில் ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்டோட முடிச்ச கதை தான் இந்த படத்தோட கதை. படத்தை டீட்டெயிலாக பார்க்கும்போது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க, சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிங்க. வாங்க இந்த கதையை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் நம்ம படத்தோட ஹீரோ வாய்ஸ் ஓவர் தான் 1936 ஆராய்ச்சியாளர்களால் சைனாவில் ஒரு பகுதியில் டிராகன்ட்டு எலும்புக்கூடலாம் கண்டுபிடிச்சதை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 1956 அந்த காலகட்டத்தில் பூமிக்கு அடியில் இன்னொரு பூமியை சைனாவில் இன்னொரு பகுதியில் கண்டுபிடிச்சதை சொல்கிறாரு. அதெல்லாம் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1967 பதப்படுத்தி புதைக்கப்பட்ட ஒரு மம்மி ஒன்று கண்டுபிடிச்சதை சொல்கிறாரு. 1978 சைனாவில் இன்னொரு பகுதியில் ப்ரொஃபஸர் அப்படின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் பூமிக்கு அடியில் நிறைய மனிதர்கள்ட்டு வித்தியாசமான எலும்புக்கூடலாம் கண்டுபிடிச்சாராம். அதுக்கப்புறம் அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக 1979 பீரோ 749 அப்படின்ற ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துல ஆராய்ச்சி ஆரம்பிச்சாங்களாம். அந்த இடத்துக்கு தான் நான் வந்ததுக்கப்புறம் தான் என்னோட விதி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானே கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல கட் பண்ணா இப்போ அந்த இடத்துல தான் காட்டுறாங்க. ஒர்க்கெல்லாம் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவையும் காட்டுறாங்க. இவர் ஒரு ஆர்மி சோல்ஜர் தான், அந்த இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல ஒரு பொண்ணு நிற்க போங்க உங்களால் முடியும்னு சொல்ல நம்ம ஹீரோவால் முடியல, இருந்தாலும் தள்ளிக்கிட்டு வராரு. அந்த பொண்ணே அங்கே மயங்கி விழுந்தாரு. அப்படியே கத்தி பக்கத்தில் இன்னொரு பொண்ணு அவங்க ஓடி உங்களால் முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நல்லா மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ என்னன்னா நம்ம ஹீரோ மயங்கி விழுந்துறாரு. பயங்கரமான வெயில் தொடர்ந்து வேலை செஞ்சனால அப்பதான் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு தண்ணியை கொடுக்குறாங்க. தண்ணியை கொடுத்து இவர் எழுப்பும்போது இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே வேற ஆர்மி கேம்பஸ் சேர்ந்தவங்க. நம்ம ஹீரோட டீமுக்கு ஒரு கேப்டன் இருப்பாரு. அவர் நானே அவ்வளோ நேரம் வேலை செய்கிறேன், எனக்கே மயக்கம் வரல, உனக்கு மயக்கம் வந்துச்சு எந்திரா அப்புறமே எழுப்பிட்டு இங்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த தண்ணியை எனக்கு தாமன்னு சொல்லிட்டு இவர் வாங்கி குடிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் அதை பிடிக்கிறாங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் இருந்துச்சு இவர்கிட்ட வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. நம்ம ஹீரோனை திரும்பி பார்த்துட்டு போறாரு. ஏன்னா இவங்களை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு பிடிச்சி போயிருது. இங்கிட்டு ஒரு கொகை மயக்கம் இருக்கும், அதுக்கு தான் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கு யாரும் கிட்ட வராங்க, எல்லாரும் விலகி போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிட்ட பார்த்தா இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மிருகத்தொட்டு எலும்பு கூடு. நம்ம ஹீரோ இது எதுட்டு எலும்பு கூடா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மிரண்டு போயிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் இந்த இடத்துக்கெல்லாம் வரக்கூடாது போ அப்படிமே சொல்ல இங்கிட்டு ஹீரோவும் அங்கேருந்து கிளம்ப அப்படியே அந்த குகைகளுக்கு தான் காட்டுறாங்க. டக்குன்னு அந்த இடமே ஆடி இப்படி வெடிச்சு செதறும் பாருங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோ ஏதோ தப்பா படுதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடுவார் பாருங்க. இப்படி மணல் புயல் மாதிரி இப்படி வர நம்ம ஹீரோ அங்கேருந்து அலறி அடிச்சுட்டு ஓடுறாரு. ஓடி இப்படி ஒரு தூணை பிடிச்சிடுறாரு. காற்று பயங்கரமா அடிக்குது. அந்த கிரிப்பு போயிட்டு இப்படி கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு தூண் கொஞ்சம் விட்டா இவருடைய தலையிலே விழுந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்லேருந்து தப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன அந்த இடம் ஃபுல்லாகவே பேக்கப் டீம் எல்லாம் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் புகைக்கு நடுவில் ஒருத்தர் மட்டும் வராரு. இவர் கன் எடுத்து நீட்ட இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திட்டு ஓடுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்பா தான் இவர் தான் இந்த இடத்துல ஆராய்ச்சிக்கு ஹெட்டு. கட் பண்ணா அன்னைக்கு நைட் தான் காட்டுறாங்க. எல்லாரும் அசம்பிள் ஆகுறாங்க. இங்கிட்ட ஆர்மி ஜெனரல் அவர் என்ன சொல்றாருன்னா, உள்ளுக்கு நடந்த அந்த எக்ஸ்ப்ளோர் ஒரு மனுஷனால நடந்த எக்ஸ்ப்ளோர் இல்லையா, உள்ளுக்கு இவங்க ஆட்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்களா, இன்னும் ஒரு சில ஆட்கள் உயிரோட கூட இருக்கலாமா. அது மட்டும் இல்லாம உள்ளுக்கு நடந்த அந்த வெடி விபத்துல இந்த குகைகளுக்கு இன்னொரு குகை ஓப்பன் ஆயிருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க சந்தேகப்பட்டாங்களாம். உள்ளுக்கு போயிட்டு ஒரு டீம் இதை செக் பண்ணணும். யாரெல்லாம் போறீங்க, இது கொஞ்சம் ஆபத்தான பயணம் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கிட்டு நான் வரேன் சார்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க. நம்ம ஹீரோவும் போகலான்னு சொல்லி யோசிச்சுக்கும் போது இங்கிட்ட ஹீரோயின் நான் வரேன்னு சொல்ல அதுக்கப்புறம் என்ன இவரும் நான் வரேன்னு சொல்லிட்டு கையை வைத்துவாரு. பக்கத்தில் இருக்க கேப்டன் அதெல்லாம் வேணா சும்மாறா
அப்புறமே சொல்லிக்கிட்டு போதே நம்ம ஹீரோ வந்து கேட்குறமே இல்லை நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து முன்னுக்கு வந்துடுறாரு. இவர் போனதுக்கப்புறம் சின்ன பையன் அவனே போகிறான் நான் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் வந்துடுறாரு கேப்டன். அவர் வந்ததுக்கப்புறம் டீமை வந்து ஃபோன் பண்ணி இவங்களை வந்து அதுக்கு வந்து அனுப்பி வைக்கிறான். போக முன்னுக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதைலாம் செஞ்சுட்டு செல்லுட்லாம் அடித்து டோர் ஓப்பன் பண்ணி இந்த ஆர்மி ஜெனரல் அவர் தான் அனுப்பி வைக்கிறாரு. இவங்களும் மிச்ச தூரம் உள்ளுக்கு வந்து அப்படி வந்து நடந்து வராங்க. நடந்து வந்தால் இவங்க ஆட்கள் நிறைய பேர் அந்த இடத்துல வந்து இறந்து போயிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பயப்பட நம்ம ஹீரோன் வந்து பயப்படாத அத்தான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு தைரியப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. இவரும் அங்கிருந்து வராரு. அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்தா ஒரு பள்ள மைக் இருக்கு. இப்படி மேல பாக்குறாங்க பாருங்க, 3 பேர் எட்டி பார்த்துக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த மைக் இருக்கு. அந்த ப்ரொஃபசர் அவர் இவங்க டீம்ல தான் இருப்பாரு. அவர் என்ன சொல்றேன்னா இது வரைக்கும் மனுஷன் இன்னும் கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்த வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது வந்து நம்ம வரலாறு வந்து மாற்ற போகுது அப்படின்னு நமக்கு சொல்ல அதுக்கப்புறம் கயிறை போட்டு ஒவ்வொருத்தரும் வந்து அதுல வந்து பனியை இறங்கி வராங்க. இறங்கி வந்தா இப்படி அந்த இடமே அப்படியே ஃப்ரீஸ் ஆன மைக்கு இருக்கு. பனியை நிறைய விலங்குகள்ட்டு எலும்பு கூட்டலாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து அப்படியே பிரமிச்சு போறாங்க. அங்கிட்ட இங்கிட்டன்னு சொல்லி நடந்து வந்து இங்கிட்டு வெளியே வராம பாருங்க. இப்போ அவங்க இருந்தது ஒரு பாலைவன மைக்கு ஏரியா. இப்போ என்னன்னா பனிமலைகளா இருக்கு. இவங்க அதை பார்த்து மிரண்டு போறாங்க. அப்ப அந்த ப்ரொஃபசர் அந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிச்சு அதுதான் சாக்ரிஃபைஸ் பண்ற பாலம், நம்ம எங்க போனாலும் அங்கதான் கொண்டு போயிட்டு விடும். அந்த மலைகள்ல நம்ம முன்னோர்கள்ட்டு ஆவியெல்லாம் இருக்கதா வந்து எல்லாரும் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு அடியில சாத்தான்ட்டு ராஜ்யமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இங்கிட்ட வந்து ஹீரோ சொல்றாரு எனக்கு என்னமோ இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்த மைக்கு இருக்கு அப்படின்னு. என்னடா சொல்ற அப்படின்ற மைக்கு இங்கிட்ட வந்து ப்ரொஃபசர் கேட்க கேப்டன் வந்து தலையில போட்டு அவன் கொஞ்சம் அப்படித்தான் சார் லூசுப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கிட்ட வந்தா இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் எல்லாரும் கத்துறாங்க. வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய மிருகத்தொட்டு ஒரு கால் தடம். இதை பார்த்தனுக்கே ப்ரொஃபசர் உடனடியாக ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து இதை வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க, இந்த லொக்கேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருது. இங்கிட்டு கட் பண்ணி காட்டுறான் பாருங்க, புகை மூட்டத்துக்கு நடுவில் காட்டுறான் பாருங்க, ஒரு பெரிய மிருகம் அதுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. கட் பண்ணா இங்கிட்டு ஜென்ரல் அவர் வந்து பேக்கப் டீம் அதை வந்து அனுப்பி வச்சிருக்காரு அந்த குகைகளுக்கு. இங்கிட்ட வந்து இவங்களும் போகும்போது தூரத்தில் காட்டுறாங்க பாருங்க, இப்படி ஒரு பெரிய மிருகம் இவங்கள தான் பார்த்துக்கிட்டு இருக்கு தூரத்துல இருந்து. இங்கிட்டு நம்ம ஹீரோலாம் வரும்போது சுற்றி வர இந்த சிவப்பு நேரத்தில் நிறைய வௌவால் கூட்டம் வந்து இவங்களை வந்து பின்தொடர்ந்து வருது. அதில் ஒன்று வந்து ப்ரொஃபசர் அவர்கிட்ட வர ஒரு சோல்ஜர் வந்து பிடிச்சிடும். பிடிச்ச கொஞ்ச நேரத்துல அவன் கையில வந்து எரிய தொடங்கிடுது. சிவப்பு கலர்ல உள்ளுக்கு போன அந்த வௌவால் ப்ளூ கலர்ல வெளியே அவன் கையில இருந்து போக அப்படியே நெருப்பு எரிஞ்சா அதுவும் ப்ளூ கலர்ல எரிஞ்சா எப்படி எரியுமோ அந்த மாதிரி கத்த தொடங்கிறான். இன்னும் 2 சோல்ஜர்ஸ் அவங்கள வந்து இவர் வந்து காப்பாற்ற ட்ரை பண்ண அவங்க மேலேயும் அந்த நெருப்பு மைக்க எரிஞ்சு 3 பேரும் இப்படி கருகி போயிறாங்க. எலும்பு கூடு மட்டும் தான் மிஞ்சுது. இவங்க இதை பார்த்து பயப்பட அந்த வௌவால் எல்லாமே அப்படியே ப்ளூ கலர்ல மாதிரி இவங்க கிட்ட வந்து நெருங்கி வருது. இவங்க எடுத்தா கன் இருக்கே எடுத்து ரவுண்டு கட்டி நின்று சுடுறாங்க. எல்லாத்தையும் சுட்டு ஒரு வழியா அங்கிருந்து அனுப்பிற இங்கிட்ட ஒருத்தர் திரும்பி எல்லாரும் இங்கேருந்து ஓடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னன்னா மேல இருந்து பனிச்சரிவு வந்துகிட்டு இருக்கு, அங்க இருந்து ஓடுறாங்க. அந்த பனிச்சரிவுல வேற இவங்க டீமை சேர்ந்த நிறைய பேர் வந்து இறந்து போறாங்க. கடைசியா வந்து மிச்சத்தூரம் ஓடி வந்து இப்படி ஒரு எட்ஜுக்கு வந்து நிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க கிட்ட வந்துடும். அப்ப அந்த ப்ரொஃபசர் அவர் என்ன செய்யறான்னா நம்ம ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு ரோப் மை கனெக்ட் பண்ணிட்டு நீங்க 2 பேரும் உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு இவர் எல்லாத்தையும் குதிங்க அப்புறமே சொல்ல எல்லாரும் அந்த இடத்துல குதிக்கிறான் பாருங்க. இப்படி பனியை வந்து சறுக்கிட்டு வராங்க. பனி சரி வேற கிட்ட கிட்ட வந்துகிட்டு இருக்கு. பனிக்கட்டி வந்து ஷாப் ஆகி இப்படி ஃப்ரீஸ் ஆயிருக்கு. அதுல வேற குத்துப்பட்டு நிறைய பேர் இறந்து போறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே சறுக்கிட்டு வந்து இங்கிட்ட ஒரு இடத்துல விழுகிறான் பாருங்க. அந்த கயிறு வந்து மாட்டிக்கிட்டு 2 பேரும் வந்து தொங்குறாங்க. இவங்க 2 பேரும் தப்பிச்சுட்டோண்டா அப்படின்னு கொஞ்சம் அமைதியாக மேல வந்து அந்த கயிறு வந்து கட் ஆகுது. இவங்க 2 பேரும் அந்த ஆழமான பள்ளத்துல விழுக இங்க நம்ம ஹீரோ பயந்து போயிட்டு கத்திக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இதெல்லாம் வந்து யோசிச்சு பாக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு நான் எப்படி பொழைச்சேன்னு தெரியல, ஆனா நான் கண்ணை முழிக்கும் போது அவன் என்னை பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ வந்து கண்ணை முழிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்காங்க. இங்கிட்ட வந்து அந்த கேப்டன் அவர் வந்து தப்பிச்சிருக்காரு. ப்ரொஃபஸரும் வந்து தப்பிச்சிருக்காரு. மற்ற ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து இறந்து போயிட்டாங்க. உடனடியாக இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட ஒரு சில திங்ஸ் மட்டும் தான் இருக்கும். கன்னெல்லாம் வந்து உடஞ்சு போயிடுச்சு. எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. மிச்ச தூரம் நடந்து வந்தா இவங்க இருக்கதே இன்னொரு குகை மைக்கு ஏரியா, அதுக்கு இன்னொரு உலக மைக்கு இருக்கு. இதை பார்த்தோன்னே இந்த ப்ரொஃபசர் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. இதுக்கு பேர் தான் குன்னூன் சாய் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. இவங்களாம் அதை பார்த்து பிரமிச்சு போறாங்க. அப்படியே நடந்து கிட்ட கிட்ட வராங்க. சிவப்பு கலர்ல அந்த இடமே வந்து ஜொலிக்குது. முன்னோர்கள்ட்டு ஒரு சமாதி மை தான் இருக்கு. இவர் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் சாகிறதுக்கு முழுக்க இதை தான் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன், கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து பேய்கள்ட்டு பொக்கிஷம் அப்படின்னு நமக்கு சொல்றாரு. அந்த இடத்துல ஒரு தீப மைக் இருக்கு. அவன் இருக்க மண்ணெல்லாம் விளக்கி விட்டா மெழுகுவத்தி பற்ற வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. அதுல வந்து நெருப்பை பற்ற வைக்க
இப்படி சுற்றி அந்த நெருப்பு வந்து அப்படியே மேலே எழும்பி இப்படி போய்கிட்டே இருக்கு. இங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இந்த இடம் உங்கள் 2 பேருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு, 2 பேர் தான் அதுலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அதுலுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாரு. இவங்களும் ஒன்றும் புரியாமல் அதுலுக்கு வந்து போகிறாங்க. போயிட்டு இவங்க 2 பேரும் கை கோத்து நிற்க இப்படி பிரகாசமா ஒரு வெளிச்ச மைக்கு வந்து ஒரு வலி மைக்கு உருவாகி அது வந்து இந்த சமாதி மைக்கு இருக்கு, அதுக்கு மேலே பட்டு இப்படி நீல கலர்ல வானம் வரைக்கும் இப்படி வந்து போகுது. அது அப்படி போனதுக்கப்புறம் அந்த சமாதியில நிறைய விலங்குகள் டாவி அங்கேருந்து போகிற மாதிரி காமிக்கிறாங்க. கல்லெல்லாம் வந்து இப்படி மேலே பறந்து எல்லாமே அந்த சமாதியை சுத்த தொடங்கியது. நிறைய அந்த இடத்துல வாழ்ந்த முன்னோர்கள் அவங்க டாவியெல்லாம் அந்த இடத்துல வந்து விளங்குது. இதை பார்த்து அந்த ப்ரொஃபஸர் சந்தோஷப்பட இங்கிட்டு வந்து அந்த கேப்டன் அவர் என்ன செய்யறாருன்னா அந்த கேண்டில் மைக்க ஒன்று பற்ற வச்சாரு, அதை வந்து அணைச்சு விட்டுறாரு. ஏன் அதை அணைச்சு அப்புறமே கேட்க பேய் பொக்கிஷம்னு சொல்ற அந்த பேய்கள்லாம் வந்து வெளியே வந்துட்டா என்னையா பண்ற நீ அப்புறமே கேட்ட அந்த நெருப்பை அணைச்சனால ஒரு ப்ரோசஸ் மாதிரி தான் நடந்துக்கிடுச்சு. இப்போ அது நின்று பேர அந்த இடமே வந்து இடிஞ்சு விழுக தொடங்கிடுது. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் எல்லாரும் வந்து வெளியே ஓடி வந்துடுறாங்க. அந்த வௌவால் அது வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவை அனுப்பி வச்சுட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் கன் எடுத்து சுடுறாரு. இவரே வந்து அந்த வௌவால் இவர் மேலே பட்டுறது, இவர் வந்து எரிய தொடங்கிறாரு. இங்கிட்டு ஹீரோ இவரை வந்து காப்பாற்ற வர இவர் கையில் வந்து கிரனேட் வச்சுப்பாரு, அதை எடுத்து வெடிக்க வச்சிடறாரு. இதனால அவ்வளோ வௌவாலும் வெடிச்சு செதறி போயிருது. இங்கிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா இருக்கிறாரு. நம்ம ஹீரோயின் தான் இவர் அங்கேருந்து கூட்டிட்டு போறாங்க. பின்னுக்கே இன்னும் ஒரு சில வௌவால்லாம் வந்து இவர் துரத்திட்டு வந்தா ஒரு இடத்துல வந்து நின்றுறாங்க. பனியை வந்து இவ்வளோ பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி. அப்போ பக்கத்தில் ஒரு சில வௌவால் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வர இவர் தீப்பந்தத்தை எடுத்து அடிக்கிறாரு. இருந்தாலும் ஒரு வௌவால் வந்து இவர் மேலே பட்டுற இவர் வந்து எரிய தொடங்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ பிடிச்சி தள்ளிக்கிட்டே இவங்க வந்து அந்த தண்ணியில் பாஞ்சிடறாங்க. இங்கிட்டு ப்ரொஃபஸர் அவர் வந்து பாஞ்சிடறாரு. நம்ம ஹீரோ வந்து எரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ வந்து அது சரியாயிடுச்சு. இவர் நம்ம ஹீரோ கிட்ட அப்படியே வந்து நீச்சல் அடிச்சு வந்து இவங்க மேலே வர நம்ம ஹீரோயின் பின்னுக்கு எதையோ பார்த்து மிரள்றாங்க பாருங்க. இவ்வளோ பெரிய ஒரு மிருகம். இவங்க 2 பேரையும் பிடிக்க வர நம்ம ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவங்க அந்த மிருகத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோ வந்து காப்பாத்தலன்னு போவாரு. அதுக்குள்ள அது அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடும். இவர் தேடுவாரு. அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல வர இப்படி நம்ம ஹீரோயின் வந்து அதில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. காப்பாத்தலன்னு கிட்ட போனா அது அங்கிருந்து நம்ம ஹீரோயின் இழுத்துக்கிட்டு போயிருது. இவர் கத்துறாரு, கதறாரு. கட் பண்ணால் தண்ணிக்கு வெளியே வந்துடுறாரு. 2-3 நாள் நடந்து இவர் வந்து கேம்ப்க்கு வந்து சேர்ந்துடுறாரு. இங்கிட்டு வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட ஆர்மி ஜென்ரல் சொல்கிறாரு, ப்ரொஃபஸர் நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேட்டு பாடியும் வந்து கிடைக்கவே இல்லையா, உள்ளுக்கு போனதில் உயிரோடு திரும்பி வந்து நீ மட்டும் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணால் இங்கே ட்ரெயின் உள்ளுக்கு தான் காட்டுறாங்க. இதெல்லாம் நடந்து ஒரு சில வருஷங்கள் ஆயிடுச்சு. இவர் எங்கே கிளம்பி வராருன்னா அந்த பீரோ 749 அந்த டீம் மறுபடியும் இவர் வந்து கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு உயிரோட போயிட்டு திரும்ப வந்தது இவர் மட்டும் தான். இன்னும் அதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களால கண்டுபிடிக்கல. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வர சொல்ல இவர் அந்த இடத்துக்கு வராரு. வந்தா கண்ணாடி போட்ட ஒரு மொட்டை அவர் வந்து உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வாங்க போகலான்னு சொல்லிட்டு இவர் வந்து கூட்டிட்டு போறாரு. அடுத்த சீன்ல அந்த ஆர்மி ஜெனரல் அவர் வந்துடுறாரு. நம்ம ஹீரோவை தேடி பார்க்குறாரு. நம்ம ஹீரோவை காணா. இங்கிட்டு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த மொட்டை அவர் வந்து சைக்கிளை கூட்டிட்டு போயிட்டு நேராக ஒரு லைப்ரரிக்கு தான் கூப்பிட்டு போறாரு. கவர்மெண்டால இந்த லைப்ரரியை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் கேட்டேன். அவங்க தான் உங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நீ தான் இதை பார்த்துக்க போற அப்படின்னு இங்கிட்ட ஹீரோ சொல்றாரு. இந்த இடத்துல எனக்கு வேலை கிடைச்சது ரொம்பவே வந்து சந்தோஷம், வாங்க உங்களுக்கு நான் ட்ரீட் தரேன் அப்படின்னு இவர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாரு. அங்க இவங்க ஆர்டர் பண்ண சாப்பாடு வராம வேற ஒரு சாப்பாடு வருது. யார் இதை ஆர்டர் பண்ண அப்படின்னு அவங்க வந்து அந்த பக்கம் வந்து கையை காட்டுறாங்க. ஒருத்தர் வந்து பாட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவர் வந்து இப்படி கண்ணாடி விளக்கி காட்டுறாரு. நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. இவர்கிட்ட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தான். அதுக்கப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அடுத்தடுத்த நாள் நம்ம ஹீரோ அந்த லைப்ரரி வந்து பார்த்துக்கிறாரு. அப்போ இவருக்கு ஒரு புக் ஒன்று மாட்டுது. இவர் அந்த புக்கை எடுத்து பார்த்தா அந்த கோஸ்ட்லி ட்ரிப் அதை பற்றின ஒரு புக் தான். அதை எழுதினது வந்து நம்ம ஹீரோயின்ட்டு அப்பா தான். இவர் வந்து அதை எடுத்து படிக்கிறாரு. இவருக்குள்ள ஒரு கேள்வி, அந்த ப்ரொஃபஸர் ஏன் நம்ம ஹீரோயினையும் இவரையும் அந்த இடத்துக்கு வந்து அனுப்பி வச்சாரு அப்படின்ற கேள்வியோட இவர் வந்து அந்த புக்கை வந்து படிக்க தொடங்குறாரு. இங்கிட்ட வந்து அந்த பீரோ 749 அந்த டீம் வந்து ஆராய்ச்சி பண்ணி நிறைய மம்மிகள்ட்டு சவப்பேட்டியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதில் உங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி என்னன்னா ஒருத்தவங்க மட்டும் உயிரோட கண்டுபிடிக்கப்படுறாங்க. அது வேற யாரில், நம்ம ஹீரோயின் தான். இந்த ஆர்மி ஜெனரல் அவர் வந்து பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஆக்ரோஷமாக நடந்துக்கிறாங்க. அவங்களுக்குள்ள நிறைய பவர்லாம் வந்து இருக்கு. டாக்டர் சொல்றாரு இவங்க வந்து நார்மலாக தான் இருக்காங்க, இருந்தாலும் பழசெல்லாம் வந்து மறந்துட்டாங்க அப்படின்ற சொல்ல இங்கிட்டு கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. இந்த கோஸ்ட்லி ட்ரிப் அதை பற்றி இவர் நிறைய வந்து தெரிஞ்சுக்க தொடங்குறாரு. இவர் வந்து அந்த முதுகில் வந்து அட்டாக் பண்ணது நெருப்பு ஒவ்வாள்னு சொல்லுவாங்களாம். அதெல்லாம் இந்த பேய் பொக்கிஷத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சில ஆபத்துக்கெல்லாம். அடுத்தடுத்தா அந்த கோஸ்ட்லி ட்ரிப் அதை பற்றின புத்தகங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இவர் கிடைக்குது. யார் மூலமா கிடைக்குதுன்னு இவருக்கு வந்து தெரியல. இவர் நிறைய தெரிஞ்சுக்க தொடங்குறாரு. அப்படியே வந்து நாட்கள் போகுது. கோஸ்ட், சாத்தான், முன்னோர்கள் இவங்கெல்லாம் இந்த உலகத்துல இருந்தாங்களா இல்லையா, பேய் விட்டு பொக்கிஷம்னு சொல்றாங்க, அதுக்கு அப்படி என்ன ரகசியம் இருக்குன்னா இவர் வந்து தேட தொடங்குறாரு. இந்த பேய் பொக்கிஷத்தை வந்து பிரின்ஸ் அப்படின்ற ஒரு இளவரசி அவங்க தான் இதை வந்து கட்டுப்படுத்தி
அதை வந்து இவங்க சிறைப்பிடிச்சு வச்சதா இவருக்கு வந்து தெரிய வருது. அவங்களோட சமாதியை பாதுகாக்கிறதுக்கும் பாதுகாவலர் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் அந்த புக் மூலமா வந்து தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கிடையில நம்ம ஹீரோயின்ட்டு ஞாபகம் அடிக்கடி வந்து இவருக்கு வருது. இங்கிட்டு கட் பண்ணி அந்த ஜெனரல் அவரை தான் காட்டுறாங்க. அவரை கூட்டிட்டு வந்து காட்டினா பயங்கர ஷாக் ஆகுறாரு. ப்ரொஃபஸர் வந்து உயிரோட தான் இருக்காரு. இங்கிட்டு பக்கத்தில் இருக்க அசிஸ்டன்ட் அவர் வந்து சொல்றாரு, அவர்கிட்ட பேசினதில் அவர் தண்ணியில் குச்சிக்கப்புறம் ஒரு இடத்துல தப்பிச்சு ஒரு டனல் வழியா இந்த இடத்துக்கு வந்து தப்பிச்சு வந்ததா வந்து சொல்றாரு. இங்கிட்டு ஜெனரல் அவர் வந்து மெப் எடுத்து போட்டு பார்க்குறாரு. கிட்டத்தட்ட 1600 மைல் எப்படியா அவன் நடந்து வந்தான் அப்படின்னு இவங்க யோசிச்சுக்கிட்டு போது உள்ளுக்கு வந்து இவர் ஒரு ரூம்ல வச்சு தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவர் வந்து என்ன வெளியே விடுங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. ஜெனரல் தான் அப்படி சமாதானப்படுத்துறாரு. இங்கிட்டு கட் பண்ணி சைனால ஒரு ஊருக்கு தான் காட்டுறாங்க. தியேட்டர் ஷோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அங்கே ஒர்க் பண்ற ஒரு லேடி எடுத்தவங்க வந்து எல்லாரும் இங்கேருந்து ஓடுங்க உடனடி அப்புறமே சொல்ல இவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களே அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க அங்கேருந்து அலறி அடிச்சிட்டோட ஸ்டேஜில் வந்து இப்படி 2-3 பெரிய மிருகங்கள் வந்து நிற்கிது. இவங்க இதை பார்த்து மிரள்றாங்க. இவங்களாம் அங்கேருந்து அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. இது இந்த பூமியுக்கு வர நம்ம ஹீரோக்கு அந்த முதுகில் இருக்க காயம் அது வந்து எரிய தொடங்குது. இது வந்து இந்த ப்ரொஃபஸர் அவருக்கு வந்து தெரிய தொடங்குது. இந்த மிருகங்கள்லாம் நம்ம ஹீரோயினும் அந்த பேய் பொக்கிஷத்துக்கு போனதுக்கப்புறம் வெளியே வந்ததுகள் தான். கட் பண்ண அடுத்த நாள் வந்து அந்த ஊரே இப்படி அழிச்சு நாசமாக்கிருச்சுங்க அந்த மிருகங்கள் தான். இதெல்லாம் வந்து நியூஸில் வந்துகிட்டு இருக்கு. நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த நாளே வந்து அந்த ஊரே கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஜெனரல் அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ப்ரொஃபஸர் வந்து நான் தான் அந்த நரகத்தை வந்து திறந்து விட்டேன், என்னால் மட்டும் அதை வந்து சரி பண்ணிடும், என்ன அந்த இடத்துக்கு அனுப்புங்க, இதை வந்து நான் சரி பண்ணிடுவேன் அப்படிமே சொல்ல இங்கிட்டு கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு டாக்டர் கிட்ட வந்து பார்க்குறாரு. அவர்கிட்ட முதுகில் நெருப்பு ஒவ்வொரு கடிச்ச இடம் அப்படியே வந்து செதஞ்சு போயிட்டு இருக்கு. அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட் அதை எடுத்து டாக்டர் பார்த்து அவர் ஷாக்காக இது வந்து நம்ம ஜெனரல் அவர்கிட்ட கைக்கு வந்துடுது. நம்ம ஹீரோ எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தெரிய வந்துடுது. இங்கிட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து அவருக்குள்ள மறுபடியும் ஒரே ஒரு கேள்வி தான், ஏன் அந்த ப்ரொஃபஸர் இவரையும் ஹீரோயினை அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சாங்க, இவருக்கு இந்த மாதிரி புக்கெல்லாம் வந்து நிறைய வந்து இந்த இடத்துல கிடைக்குது, யார் அதை இவர்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவர்கிட்ட முதுகில் மறுபடியும் வந்து அந்த நெருப்பு வந்து எரிய தொடங்குது. கையெல்லாம் ஒரு மாய்க்கு நரம்பெல்லாம் இழுக்க தொடங்கியது. இவர் பயங்கரமாக கத்த இவர்கிட்ட ஃப்ரெண்டு வந்து என்னடாச்சு அப்படின்னு கேட்க எந்திரிச்சு ஒரு அடி அடிக்கிறார் பாருங்க. டேபிள் அப்படி அந்த இடத்துல வந்து பறக்குது. இவருக்குள்ள ஏதோ ஒரு பவர் வந்த மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு அந்த மொட்டை அவர் இப்பதான் வராரு. வந்து நம்ம ஹீரோவே வந்து கட்டுப்படுத்தி அந்த இடத்த அமைதியாக்குறாரு. எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு உனக்குள்ள அந்த கோஸ்ட்லி ட்ரிப் அது இருக்கு, அந்த வௌவால் கடிச்சதுக்கு அப்புறம் அது ரத்தத்தோட வந்து கலந்துருச்சு அப்படின்னு நீங்க யாரு, இது எந்த இடம் அப்படின்னு கேட்க இவர் கையை தூக்கி ஒரு அடி அடிக்கிறார் பாருங்க. நிலம்லாம் அப்படியே வந்து பொழந்துக்குது. இவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணி இவங்களுக்குலாம் ஒரு இலூஷன் மாதிரி கொடுக்குறாரு. அந்த இடத்துல ஒரு சமாதி ஒன்று வருது. இதுதான் இளவரசி இலை அப்படின்றவங்கள்ட்ட சமாதியா. இவர் வந்து அவங்களோட சமாதியை பாதுகாக்கிற ஒரு பாதுகாவலரா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல அந்த சமாதியை பாதுகாக்கிற ஆவிங்கெல்லாம் வருது. இவர்கிட்ட கேப்டன் அவர் அந்த இடத்துல தான் இருக்காரு. இவரும் உன்னை பாதுகாக்க அனுப்பப்பட்ட ஒரு பாதுகாவலர் தான் அப்படின்னு இங்கிட்ட ஹீரோ கேட்குறாரு, என்ன ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னு நீ வந்து நம்ம இளவரசி அந்த லீ அவங்ககிட்ட வந்து பரம்பரையை சேர்ந்த ஒரு ஆளா, உன்னை வச்சு தான் அந்த கோஸ்ட்லி ட்ரிப் அதை வந்து ஓப்பன் பண்ணிடுமா, அதை ஓப்பன் பண்ணாமல் தடுக்கிறதுக்காக தான் உன் கூட எல்லாமே வந்து இருந்தாங்க. கிட்டத்தட்ட 10,000 வருஷத்துக்கு முன்னுக்கு பூமிக்கு வந்து ஒரு ஏலியன் வந்துச்சா, அதோட நாகரிகமும் டெக்னாலஜியும் மனுஷங்களை விட ரொம்ப வந்து அதிகமாக இருந்துச்சா. அதனால ரொம்ப சீக்கிரமாக வந்து இந்த உலகத்தை வந்து கைப்பற்றுறதுக்காக மனுஷ இனங்களே வந்து அழிச்சிட்டு வந்துச்சான். அப்பதான் அந்த இளவரசி அவங்க வந்து மக்கள்லாம் ஒன்று சேர்த்து இந்த ஏலியன்ஸே வந்து எதிர்த்து நின்றானா. அந்த போரில் வந்து அந்த ஏலியன்ஸ் எல்லாம் தோக்கடிச்சு அந்த கோஸ்ட்லி ட்ரிப் அந்த இடத்துல வந்து அடைச்சி வச்சுட்டாங்களா. அதுக்காக வேண்டி அவங்களோட உயிரை வந்து தியாகம் பண்ணாங்களா. அந்த போரில் ஒரு சில ஏலியன்ஸ் மட்டும் தப்பிச்சு போயிட்டு மனுஷங்களோட மனுஷனா கலந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டாங்களா. 40 வயசு வரைக்கும் தான் அவங்க வந்து உயிரோட இருப்பாங்களா. அவங்க இறக்கும்போது இந்த கோஸ்ட்லி ட்ரிப் அதை பற்றி ஞாபகம் வருமா, அந்த ஏலியனுக்கு சொந்தமானதானே அந்த பேய் பொக்கிஷம், அதை வந்து திறந்தாத்தானே அவங்களோட முன்னோர்கள்லாம் இந்த உலகத்துக்கு மறுபடியும் வரையலும். அதை திறக்கிறதுக்கு நம்ம ஹீரோ கண்டிப்பாக அதுக்கு போகணும். அதுக்காக வேண்டி தான் நம்ம ஹீரோ பிளான் பண்ணி அந்த ப்ரொஃபஸர் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான்னு இவருக்கு இப்போ தான் வந்து தெரிய வருது. கட் பண்ண அடுத்த சீனில் இவங்களுக்கு அந்த இல்யூஷன் எல்லாம் போயிட்டு எந்திரிக்கிறாங்க. ப்ரொஃபஸர் அவர் வந்து அந்த கேம்ப்லேருந்து எஸ்கேப் ஆகி அவர் வந்து போகிறாரு. போகிறப்ப ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு போகிறாரு. இந்த விஷயம் இங்கிட்ட வந்து ஜென்ரல் அவருக்கு வந்து தெரிய வருது. அவர் நோட்டில் என்ன எழுதியிருக்காருன்னா, ஈஸ்ட் பக்கம் நான் வந்து தண்ணியை தேடி போகிறேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. 20 பேர் இருந்திருக்கீங்க, ஒரு ஆள் உங்களால் பார்த்துக்கலதா அப்படின்ற மாதிரி இவர் ஏசிக்கிட்டு இருக்கும்போது இங்கிட்ட அவர்கிட்ட அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஹீரோன் வந்து எந்திரிச்சிட்டா. அவள் வந்து அவங்க அப்பா ப்ரொஃபஸர் அவரையும் நம்ம ஹீரோவையும் பார்க்கணும்னு சொன்னா அப்படின்னு இவர் அங்கேருந்து கிளம்பி நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கு வராரு. வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேட்குறாரு, ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு. ப்ரொஃபஸர் இப்படி 2 நாளைக்கு முன்னுக்கு ஈஸ்ட் பக்கம் தண்ணியை தேடி போகிறதா எழுதி வச்சிருந்தாரு. ஆனால் அதுக்கு முன்னுக்கே வித்தியாசமான க்ரீச்சர் ஒன்று வந்து ஒரு ஊரே வந்து அழிச்சு நாசமாயிருச்சு. எனக்கு என்னமோ அவர் அங்கே தான் போயிருப்பான்னு தோணுது, நீ அவரை காப்பாற்றி மறுபடியும் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. உங்களை எப்படி நான் நம்புறது, உங்களை நம்பி வந்த
என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்து போயிட்டாங்க, என்னால் வர இல்லாது அப்படின்னு இங்கிட்டு வந்து ஹீரோயின் ஃபோட்டோ எடுத்து கட்டுறாரு. 2 வாரத்துக்கு முன்னுக்கு ஹீரோயினை இப்படி ஒரு இடத்துல வந்து கண்டுபிடிச்சி எடுத்து வந்து சொல்ல நம்ம ஹீரோ வந்து அந்த மொட்டை அவர்கிட்ட தான் வந்து பேசுறாரு. நான் அந்த இடத்துக்கு போகணும், அந்த ப்ரொஃபஸர் அவரை வந்து தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஏலவே இல்லாது. நீ ஒரு தடவை போனதுக்கே பயங்கரமான கிரீச்சர்ஸ்லாம் இந்த உலகத்துக்கு மறுபடியும் வந்துருச்சு, நீ மறுபடியும் போனா மிகப்பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு என்னோட காதலி திரும்ப உயிரோட வந்திருக்கா, அவள் என்னோட உதவியை வந்து கேட்குறா, அவள் தான் என் உயிரை வந்து காப்பாற்றினா, அதனால நான் பொய்யே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிடும் போது அந்த இடத்துக்கு அந்த கிரீச்சர் அதுவட்ட ஆவி மைக்கு வருது. இங்கிட்டு இவர் வால் எடுத்துட்டு ரெடி ஆகுறாரு. அது இந்த இளவரசி விட்டு சமாதி வந்து சுத்து போடுது. இவர் என்ன சொல்றாருன்னா எல்லாமே முடிய போகுது, அதுங்க வந்து திரும்பவும் இந்த உலகத்துக்கு வரப்போகுது, நீ இங்கேருந்து போயிட்டு ஒன்னால மட்டும்தான் இதை வந்து தடுத்து நிறுத்தலும், நீ தான் அந்த உலகத்தை வந்து காப்பாற்ற போற அப்படின்னு சொல்ல கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து நானும் கூட வரேன்டா அப்படின்னு சொல்ல, ஏன்டா முடியெல்லாம் வெட்டிருக்க அப்படின்னு என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன விட்டுட்டு போயிட்டாடா, ப்ளீஸ்டா என்னை கூட்டிட்டு போடா அப்படின்னு கெஞ்சிரான். இவர் வந்து சிரிச்சுக்கிட்டே வாடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிட்டு வராரு. இந்த ப்ரொஃபஸர் அவர் வந்து காணாம போயிருக்காரு தான், அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டீம் ஒன்று ஃபோன் பண்ணி அனுப்பிப்பாங்க. அந்த டீமோட போயிட்டு இவங்களும் வந்து சேர்றாங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோன் வந்து பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் அப்படியே அழுதுகிட்டே கிட்ட வராரு. என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு, நீ யாரு, எனக்கு உன் பேர் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு, நீ வந்து யாங் பிங் இல்லையான்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. என் பேர் யாங் பிங் இல்லை, சார்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு இந்த டீம் விட்டு ஹெட் வராரு. அவர் வந்து நான் ஒரே ஒரு கைட் தானே கேட்டிருந்தேன், ஏன் 2 பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு இங்கிட்ட வந்து ஃப்ரெண்டு ஹீரோ எங்கே போனாலும் அங்கே நானும் வருவேன் அப்படின்னவே அவனும் வந்து சொல்லிடுறான். இங்கிட்ட ஹீரோயின் அவங்களும் சரி பரவாயில்ல வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கட் பண்ண அடுத்த சீனில் ஒட்டகத்தில் இவங்க வந்து அந்த ப்ரொஃபஸர் அவர் போன அந்த ஈஸ்ட் சைட் மிச்ச நேரம் அப்படியே வந்து ட்ராவல் பண்ணி வராங்க. இதுக்கிடையில நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுறாரு. ஒரு இடத்துல இவர் வந்து கேட்குறாரு, நீ எப்படி உயிர் பழைச்ச, நீ உயிர் பழைச்சனுக்கு ஏன் என்னை தேடி வரல, உனக்கு என்ன ஞாபகம் இல்லை அப்படின்னு இவங்க பக்கத்தில் வந்து உன்னை நான் எப்படி மறப்பேன், இங்கே இருக்க யாரையும் நம்பாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே வந்து புரியல. கட் பண்ணால் அன்றைக்கி நைட் ஆகுது, ஒரு இடத்துல வந்து கேம்பை போட்டுறான். இங்கிட்ட அந்த டீம்மேட் ப்ரொஃபஸர் எழுதுனா அந்த லெட்டர் எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து கொடுக்குறாரு. இவர் அதை படித்து பார்த்துட்டு இவர் ஈஸ்ட் சைடு வந்து உண்மையான தண்ணியை தேடி தான் போயிருப்பாரா, இவர் தண்ணி தேடி போகல, இவர் வேறு எதே வந்து தேடி அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போயிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்படியே நம்ம ஹீரோக்குள்ள ஒரு சில கேள்விகள். இவங்கெல்லாம் அந்த இடத்துக்கு கிளம்பி வரும்போது நிறைய கன்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு வந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிட்டு ஹீரோயின் அவங்க ஒரு மாக்கியிருக்காங்க. இங்கே இருக்கவங்களாம் ஏதோ இவர்கிட்ட மறைக்கிற மேக்கே இவருக்குள்ள வந்து தோணிக்கிட்டு இருக்கு. கட் பண்ண அடுத்த நாள் காட்டுறாங்க, பயங்கரமான காத்தடிக்குது. இவங்க கிட்ட இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பும் போது இவ்வளோ பெரிய ஒரு மணல் புயல் இவங்க கிட்ட அப்படியே நெருங்கி வர இவங்க அங்கேருந்து அவசரமா வராங்க. ஒரு ஊர் மைக்கு இருக்கு, அதுக்கு தாண்டி வரும்போது ஒரு ஷீல்டு வழியா உள்ளுக்கு வர மைக்கு இருக்கு. இவங்க வந்தது அந்த மிருகங்கள் அதை அட்டாக் பண்ண அந்த ஊருக்கு தான். ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பாக்குறாரு இவங்க டீம்ல ஒரு சில ஆட்கள் அந்த மணல் புயலை வந்து அடிச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அவரையும் காணா. ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக இவர் அங்கேருந்து கிளம்ப ஒரு வயசானவர் வந்து சொல்றாரு, அவங்க கிட்ட ஒட்டகம் இருந்தா அதுங்க வேற எங்கேயும் போகுது, நம்ம கிட்டே கொண்டு வந்து சேர்த்துரும், இதுக்கப்புறம் வெளியே போறது ஆபத்து அப்படின்னமே சொல்ல இங்கிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் ஒரு 3 பேரும் அந்த பாலைவனத்துல ஒட்டகமும் இல்லை எங்கே போகிறோன்னு தெரியாமல் நடந்து வரும்போது தூரத்தில் வந்து எதையோ வந்து பார்த்துட்டு இவனுங்கெல்லாம் ஓடி வரானுங்க. இங்கிட்டு வந்து அந்த ஊருக்கு வந்து பார்க்குறாங்க, எல்லாரும் கொடூரமாக வந்து இறந்து போயிருக்காங்க. ஹீரோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த டீம் கேப்டன் அவங்ககிட்ட வந்து ப்ரொஃபஸர் இதை பற்றி தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்தாரா, இவங்களெல்லாம் ஒரு மிருகம் தான் வந்து அட்டாக் பண்ணதா வந்து சொன்னாங்க, அந்த மிருகம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அதை தெரிஞ்சா நான் ஏன் இந்த இடத்துக்கு வர போகிறேன் அப்படின்னு நமக்கு இவனு வந்து சொல்லிட்டு போகிறான். இங்கிட்டு கட் பண்ணி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை தான் காட்டுறான். அவன் அந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல கண்ணாடி எடுக்கிறான். கண்ணாடி எடுத்து முகத்தை பார்த்துட்டு மிரண்டு போயிட்டு நிற்கிறான். இங்கிட்டு பக்கத்தில் இருக்கவன் என்னாச்சுன்னு கேட்க பின்னுக்கு மட்டும் திரும்பிடாது அப்படின்னு சொல்கிறான். பின்னுக்கு தான் அந்த கிரியேச்சர் இருக்கு. இவங்களை வந்து இப்படி போட்டு தலைவர ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. பின்னுக்கே வந்து அதை துரத்திட்டு வருது. அதுல வந்து ஒருத்தனை மட்டும் துரத்தி கொடூரமா வந்து வேட்டையாடுது. ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு இங்கிட்டு வந்து இன்னொருத்தனை பூமியை பொழந்துக்கிட்டு வந்து அவனை வந்து கொடூரமா வந்து வேட்டையாடுது. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அவன் வந்து ஓடி போயிட்டு ஒரு சைக்கிள் எடுத்துட்டு அங்கிருந்து ஓட, நில்லுடா என்னையும் கூட்டிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஏறி வந்துடான். இவனுக்கு சைக்கிள் ஏறி அப்படியே இவனுங்களும் வந்து அந்த ஷீல்டுக்கு வந்துடுறான். வந்தா நம்ம ஹீரோட டீம் அவங்கள வந்து பார்த்துறாங்க, எங்களை காப்பாத்துங்க அப்புறமே கத்திக்கிட்டே கிட்ட வந்து இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, அந்த கிரீச்சர்ஸ்லாம் நாங்கள் பார்த்தோம், அது இங்கே தான் வரப்போகுது, உடனடியாக இங்கேருந்து போகணும் அப்படின்னு இந்த டீம் கேப்டன் அவன் வந்து வர இல்லாதுன்னு சொல்கிறான். நம்ம வந்து ப்ரொஃபஸர் கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும் தான் வந்தோம் அப்படின்னு அவரை கண்டுபிடிக்க மட்டும் இந்த மிஷனில் அந்த கிரீச்சர் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மிஷனுக்காக நாங்கள் வந்தோம் அப்புறமே இவன் சொல்ல இப்போதான் புரியுது இவனுங்க ஏன் கன்னெல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. இங்கிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த டீம்ல ஒரு பொண்ணு ஒருத்தவங்க இருப்பாங்க, நீ இங்கே இருக்காத வா போகலாம் அப்புறமே சொன்னா அந்த பொண்ணு அவளும் வந்து வர மாட்டேங்கிறா. நம்ம ஹீரோ அவர் வந்து நம்ம ஹீரோயின் வந்து கூப்பிடுறாரு, வா இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு. என்னை விட நீ போயிருவியா, நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பேசிக்கிட்டு போதே தூரத்தில் அந்த மிருகங்கள்லாம் வாரமைக்கான சத்தம். இவங்களாம் கன் எடுத்துட்டு அலர்ட் ஆகுறாங்க. அப்ப ஒரு பஸ்ஸுக்கு பின்னுக்கு இருந்து இப்படி பாஞ்சு இவங்க வந்து போட்டு தள்ள வர சுடுறாங்க பாருங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அவன் தான் பயங்கரமா வந்து சுடுவான். சுட்டு
அந்த மிருகத்தை வந்து கொண்டுறானுங்க. கொண்டுட்டு இங்கிட்டு திரும்பினா இன்னொன்று வந்துடுது. இவனுங்களாம் போயிட்டு ஒரு இடத்துல மறைஞ்சிக்க இவனுங்களுக்கு மேல இருந்து இவனுங்களை வந்து அட்டாக் பண்ண பார்க்குது. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து ஓட தொடங்கிறான். ஹீரோ அவர் வந்து பின்னுக்கு வந்து துரத்திட்டாரு. இவங்க ஒரு பில்டிங்களுக்கு போயிட்டு ஒரு சுரங்கமைக்கு இருக்கு அதுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அதுக்கு வந்து இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே போயிடுறாரு. இங்கிட்டு இவனுங்கெல்லாம் ஓடி போயிட்டு ஒரு பில்டிங்ல ரெடியா இருக்கானுங்க. நிறைய கிரீச்சர்ஸ் அந்த இடத்துக்கு வந்துடுது. வந்ததுக்கப்புறம் இவனுங்க தான் AK-47 ராக்கெட் லான்ச்சர் எல்லாம் வச்சிருக்காங்க. வச்சு அட்டாக் பண்றாங்க. அதுங்க வேற இவனுங்க வந்து கொடூரமா வந்து போட்டு தள்ளுது. இங்கிட்டு நம்ம ஹீரோ அதுக்கு போனா ஒரு சுரங்கமைக்கு இருக்கு. நம்ம ஹீரோனை பின்னிக்கே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தா அந்த இளவரசி அவங்க ஒரு சமாதி இருக்க அந்த இடத்துக்கு தான் வந்து சேர்றாரு. இவர் வந்து நம்ம ஹீரோயின் தேடிட்டு வந்தா நம்ம ஹீரோயின் இப்படி பின்னாடி தலைகீழ வந்து நிக்கிறான். பின்னுக்கே வந்து அந்த கிரீச்சர் அதுவும் வந்து நிக்குது. இவர் திரும்ப இவரை ஒரே அடி அடிக்க இவர் அந்த பக்கம் போயிட்டு மயங்கி வந்துடுறாரு. கிரீச்சர் நம்ம ஹீரோ வந்து போட்டு தள்ள வர நம்ம ஹீரோ நடுவில் பஞ்சு அது தலையில தட்டி அங்கிட்டு போ அப்படின்னு சொல்ல இது நம்ம ஹீரோன்னு சொல்றதே கேட்குது. அங்க இருந்து போயிருது. போனதுக்கு அப்புறம் ஹீரோவை இப்படி அந்த இடத்துல தூக்கி இவங்க அந்த சமாதியை திறந்து அதுக்கு நம்ம ஹீரோ வச்சு மூடிட்டு நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா அந்த சவப்பெட்டியில இருக்காரு. இவருக்கு அடிபட்டிருக்கும். அதெல்லாம் வந்து சரியாகுது. அப்ப இவர்ட்டு இல்யூஷன்ல அந்த கண்ணாடி போட்டவர் அவர் தான் வராரு. அவர் வந்து சொல்றாரு இந்த சவப்பெட்டிக்கு வந்து உயிர் போன ஒரு விஷயத்துக்கு உயிர் கொடுக்கலும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடமே வந்து உடச்சிக்கிட்டு போகுது. நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோன் எப்படி தப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருது. அந்த கிரியேச்சர் அது வந்து நம்ம ஹீரோனை தூக்கிட்டு வந்து இந்த கோஸ்ட் ட்ரிப் இருக்க இடத்துக்கு வந்து நெருப்பெல்லாம் எரியும் ஒரு தீபமாக்கி அந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம ஹீரோனை போட்டதுக்கு அப்புறம் இந்த கோஸ்ட் ட்ரிப்புக்கெல்லாம் வந்து லீடர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட ஆவி வந்து நம்ம ஹீரோயின் டூலுக்கு வருது. இப்பதான் அவர் புரிஞ்சுக்கிறாரு நம்ம ஹீரோயின்குள்ள ஹீரோயின்ல அதுக்கு பதிலா இந்த ஏலியன் இனத்தோட அந்த தலைவி அவங்க தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கிட்ட கட் பண்ணி ஊருக்கு தான் காட்டுறாங்க. ஹீரோயின் இப்படி வர அந்த கிரீச்சர்ஸ் எல்லாமே இந்த ஊர்ல இவங்க தான் அனுப்பி அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோவை இந்த இடத்துக்கு வந்து வர வச்சிருக்காங்க. இவங்க டீம்ல வந்து ஒரு பொண்ணு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க அவங்ககிட்ட ஓடிக்கிட்டு இருக்காங்க. பின்னுக்கே ஒரு கிரீச்சர் வந்து துரத்திட்டு வருது. துரத்திட்டு வந்தா அந்த பொண்ணை காணாமேன்னு சொல்லிட்டு இது தேடிக்கு இருந்தா பார்த்தா பொம்மையோட பொம்மையா இவங்க அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு பொம்மைக்கு பக்கத்துல வந்து கத்திட்டு இந்த பொண்ணு மூஞ்சுக்கு நேரம் வந்து கத்துது. ஆனா இவங்க அசையாம இருக்காங்க. அதுக்கப்புறம் போயிட்டு மறுபடியும் வந்து கத்துது. இவங்க அசையாம தான் இருக்காங்க. சரி பொம்மை போலன்னு நினைச்சிட்டு அதுவும் அங்கிருந்து போகும்போது இந்த பொண்ணு என்ன செய்யறானா ஒரு போட்டோ ஒன்று எடுத்து விட்டுறா. போட்டோ எடுத்தோன்னா அது இங்கிட்டு திரும்பி பார்த்துருது. அதுக்கப்புறம் என்ன இந்த பொண்ணை வந்து துரத்த தொடங்கிது. இவங்க இங்கிட்ட ஓடி வர இங்கிட்ட வந்து நம்ம குண்டை ஹீரோ ஃப்ரெண்டு அவர் தான் வந்து காப்பாத்துறாரு. இவங்கெல்லாம் ஒரு பஸ்ஸுக்கு போயிட்டு மறைஞ்சிக்க பஸ்ல இருக்க கண்ணாடியால வந்து உடச்சு இங்கிட்டு இவங்க 2 பேரும் அட்டாக் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கு. இங்கிட்ட அந்த கேப்டன் அவர் வந்து தனியா நின்று வாரதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அந்த கோஸ்ட் ட்ரிப் இருக்க அந்த இடத்துக்கு வர இங்கிட்ட அந்த லீடர் அவங்க சொல்றாங்க காலத்தை கடந்து நீ இந்த இடத்துக்கு வந்ததுக்காக உன்னை நான் வர வைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோயினை என்கிட்ட திரும்ப கொடுத்துரு அப்படின்னு அவக்குள்ள இப்ப நான் தான் இருக்கேன். நான் சொல்றதை கேளு. இந்த கதவை வந்து மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணு. அப்ப அவளை வந்து நான் உங்ககிட்ட வந்து கொண்டாந்து சேர்க்கிறேன் அப்படின்னு ஏன் அந்த கதவை ஓப்பன் பண்ணுக்கு இந்த கோஸ்ட் ட்ரிப் அப்படின்ற அந்த இனத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு கொடூரமான ஒரு சாபம் இருக்கா. குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்களா. ஹீரோயினும் எங்கள் ஒரு ஆள் தான். நான் சொல்றது கேளு. நீங்க 2 பேரும் போயிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணணும். அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகுறது மூலம் தான் இந்த சாபம் வந்து இல்லாமல் போகும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. நாங்கள் 2 பேரும் தான் அன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்க ஓப்பன் பண்ணீங்க தான். ஆனா அது கம்ப்ளீட் ஆகும் முன்னே இங்கிட்ட உங்க கேப்டன் அவர் வந்து அந்த நெருப்பை அணைச்சு விட்டாரு. அதனால எல்லாமே வந்து நின்று போயிடுச்சு. அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும்போது வந்த அந்த மிருகங்களை வச்சு தான் இந்த ஊரே வந்து அட்டாக் பண்ணி ஒன்று நாங்கள் இந்த இடத்துக்கு வர வச்சோம். மறுபடியும் இந்த போர்ட்டலை திறக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கிட்ட ஹீரோ வந்து முடியவே முடியாதுன்னு சொல்றாரு. உன்னை நம்ப இல்லாது இதை மட்டும் ஓப்பன் பண்ணா இந்த உலகமே வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு உன் காதலியோட நீ திரும்ப வாழணும்னா இதை நீ பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு இங்கிட்ட ஹீரோ சொல்றாரு. நான் ஹீரோயின் கிட்ட பேசணும்னு ஆசைப்படல, உன்கிட்ட பேசணும். என்ன உன்கிட்ட கொண்டு போ அப்படின்னு அவக்குள்ள நான் தான் இருக்கேன். நான் எப்படி ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு நான் ஒரு தடவை பேசணும் அப்படின்னு சரி இதோட ஒரு கடைசி ஆசையாக நினைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு கத்தி மேய்க்கு எடுத்து நம்ம ஹீரோ மேல குத்துறான். குத்துனோடனே இவர் அங்கிருந்து மறைஞ்சு ஒரு போர்ட்டல் வழியா இவர் வந்து அந்த ஊருக்கு வராரு. கையில கன்னோட இங்கிட்ட ஒரு டீமை சேர்ந்த ஆக்கலாம் ஒவ்வொரு பக்கம் அந்த கிரீச்சரை எதிர்த்து இவங்க ஒரு பக்கம் இருந்து சுட்டுக்கட்டுக்க நம்ம ஹீரோ கையில கன் எடுத்துட்டு வந்து இப்படி சுட்றா இருப்பாருங்க. அந்த பக்கம் ஒரு கிரீச்சர் இவங்களோட ஃப்ரெண்டையும் அந்த பொண்ணையும் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு ராக்கெட் லான்ச்சர் அதை எடுத்து அடிக்கிறாரு. அடிச்சா அந்த கிரீச்சர் வந்து இறந்து போயிருது. இங்கிட்ட அவங்க ஃப்ரெண்டையும் அந்த பொண்ணையும் காப்பாத்திட்டு வந்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். பின்னிக்கே வந்து இன்னொரு கிரீச்சர் ஒன்று இருக்கு. ரொம்பவே வந்து பெருசா இருக்கு. வந்து இங்கிட்டு ஃப்ரெண்டையும் அந்த பொண்ணையும் அந்த பக்கம் தூக்கி அடிச்சுட்டு நம்ம ஹீரோ ஒரு அடி அடிக்குது பாருங்க. அங்கிட்டு போயிட்டு வந்துடுறாரு. இவரையும் போட்டு தலை வர நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அதை பார்த்து ஒரு கத்துறான் பாருங்க. அங்கிட்டு போயிருது. இன்னொரு சில கிரீச்சர்ஸ்லாம் இவங்களே வந்து அட்டாக் பண்ண வர காரை சொல்லிட்டு கொடுக்குறான் பாருங்க ஒரு அடி. அங்கேருந்து ஓடி போயிருதுங்க எல்லாம். நம்ம ஹீரோ வந்து தூக்குறான். தூக்கி ஏன் இதெல்லாம் பண்ற
அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிடு, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அது மட்டும் முடியாது, இந்த உலகம் அழியிறத நான் விட மாட்டேன், உனக்குள்ள ஒருத்தி இருக்காளே அவ கூட இதை விரும்ப மாட்டா, என்னை மன்னிச்சிரு அப்படிமே சொல்ல இங்கிட்ட ஒவ்வொரு பக்கமும் காட்டுறாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸை இந்த கிரீச்சர்ஸ் வந்து போட்டு தள்ளுற கிட்ட வருது. அந்த கேப்டன் அவரு சாக போற நிலைமையில இருக்காரு. அப்ப 2 கன் ஃபயர்ஸ் தங்கிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்குள்ள நம்ம ஹீரோயின் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க மேல 2 புல்லட்டை வந்து இறக்கியிருக்காரு. இந்த உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னமைக்கு இவர் அழுக அந்த பொண்ணு அந்த இடத்துல கீழே வந்துடுறா. அப்படியே நம்ம ஹீரோயின் உருவத்துக்கு வந்து மாறிடுறா. அவங்க வந்து மறைஞ்சு போயிடறா. அவங்களே போனதுக்கப்புறம் இந்த கிரீச்சர்ஸ் அதுங்க இருக்குமா, அதுகளும் காத்தோட காத்தா கரைஞ்சு மறைஞ்சு போயிருதுங்க. இங்கிட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து உன்னை நான் சாக விட மாட்டேன் அப்படின்னமே சொல்ல, என்னை காப்பாத்துறதுக்காக நீ திரும்பவும் வந்தியா அப்படின்னு கேட்க, இங்கிட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து தூக்கிட்டு ஓடி வராரு. நேராக அந்த கல்லறை இருக்க இடத்துக்கு தான் வராரு. ஏன்னா அந்த கல்லறையில் வந்து இறந்த ஒரு உயிருக்கு வந்து மறுபடியும் உயிர் கொடுக்குற சக்தி இருக்கு. அதில் வச்சுட்டு பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாரு. அப்போ இவருக்கு நம்ம ஹீரோனுக்கு கடந்த காலத்தில் நடந்த ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிய வருது. நம்ம ஹீரோன் சின்ன வயசில் இருக்கப்ப ஒரு குருவி வந்து இறந்து போயிருக்கும். இவங்க அந்த குருவியை எடுக்கும்போது இவங்க கையில் வந்து நீல கலரில் ஒரு வெளிச்சமே வந்து அந்த குருவிக்கு வந்து உயிர் வந்திருக்கும். அப்போ தான் இவங்க சக்தி என்னன்னு இவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இதை வந்து இவங்க அம்மாட்ட சொன்னால் இவங்க அம்மா பயங்கரமாக திட்டியிருப்பாங்க. இதுக்கப்புறம் நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் இவங்க அம்மா இவங்க கண்ணு முன்னாடியே வந்து எரிஞ்சு இவங்க வந்து இறந்து போயிருக்காங்க. அப்போ தான் இவங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கு இவங்க வந்து இந்த கோஸ்ட் ட்ரிப் அப்படின்ற இனத்தை சேர்ந்தவங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் இவங்களாம் அப்படி எரிஞ்சு தான் சாவாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க அப்பா இந்த சாபத்துலேருந்து நம்ம வெளியே வரணும்னு சொல்லிட்டு இவருக்கு அந்த நிலைமை இருந்தாலும் பரவாயில்ல, இவர்கிட்ட பொண்ணுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருப்பாரு. அந்த இடத்த கண்டுபிடிச்சிருப்பாரு. நம்ம ஹீரோயினை அந்த இடத்துக்கு போக வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ப்ரோசஸ் வந்து நின்று போயிட அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே வந்து நடந்திருக்கும். ஒரு இடத்துல அந்த பனிசரி வந்து இவங்கெல்லாம் கீழே வந்துருப்பாங்க. எல்லாருமே அந்த இடத்துல இறந்து போயிருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் உயிர் கொடுக்குற சக்தி இருக்கு. எல்லாத்துக்கும் வந்து இவங்க தான் உயிர் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு தெரிய வர நம்ம ஹீரோயின் கடைசியாக வந்து ஒன்றே ஒன்று தான் சொல்கிறாங்க, கோஸ்ட் ட்ரிப் இனத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த கல்லறையிலேருந்து மறுபடியும் வந்து உயிர் கிடைக்காதான், அதனால என்னை மன்னிச்சிடு, என்ன நினச்சி நீ கவலைப்படாத அப்படின்னே சொல்லிட்டு இவங்க வந்து இறந்து போயிட இங்கிட்டு நம்ம ஹீரோ கதறி அழுகிறாரு. கட் பண்ணா அடுத்த சீனில் அங்கேருந்து கிளம்பி வராங்க. இவங்க வந்து உலகத்தை வந்து காப்பாற்றிட்டாங்க. அதுதான் அந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகலை. அங்கேருந்து கிளம்பி அந்த கேம்புக்கே வர இங்கிட்டு கட் பண்ணி பின்னு காட்டுறாங்க பாருங்க. இவங்க போகிறத ஒரு மிகப்பெரிய கிரீச்சர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த கண்ணாடி போட்ட மொட்டை அவர் சொல்லியிருப்பாரு, அந்த வாரிலேருந்து ஒரு சில ஏலியன்ஸ் மட்டும் தப்பிச்சு போயிட்டு நிறைய இடங்கள்ல மனுஷங்களா இருக்குன்னு சொல்லிட்டு அதில் ஒரு கிரியேச்சர் தான் இது போல். மறுபடியும் நம்ம ஹீரோவை இந்த இடத்துக்கு வர வச்சு அவங்களோட இந்த கோஸ்ட் ட்ரிப்பை வந்து திறக்க வச்சு அவங்களோட சாபத்தை இல்லாமக்கிற வரைக்கும் இது வந்து தொடரும் அப்படின்னு நம்ம காமிச்சு இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.